வீரன் அத்தியாயம் 25. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே நமது சேனலை இணைந்து கொள்ளுங்கள். ஆதித்யா தனது கிராமத்தில் வெறும் 18 பேர் மட்டுமே இருப்பதாக கூறியதை கேட்டு தச்சகன் மற்றும் ராணி இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தச்சகன் மனதுக்குள் ஆதித்யாவிடம், நீ சொல்வது உண்மையா? வெறும் 18 பேர் மட்டும்தானா என்று கேட்டது. அதே நேரத்தில் ராணி ஆதித்யாவை பார்த்து, உன் கிராமத்தில் 18 பேர்தான் இருக்கிறார்களா என்று கேட்டாள். முதலில் ராணியின் கேள்விக்கு பதிலளிக்க நினைத்த ஆதித்யா, ஏன் அப்படி கேட்குறீங்க? எங்க கிராமத்தில் இன்னும் குறைவாதான் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்றான். அதற்கு ராணி தன் வாயை சட்டென மூடிக்கொண்டு, இல்ல வெறும் 18 பேர்தான்னு சொல்றிய, அதான் நீ என்ன கிண்டல் பண்றேன்னு நினைச்சேன். இல்ல என் கிராமத்தில் 18 பேர் தான் என்றான் ஆதித்யா. தச்சகன் குறுக்கிட்டு, இதென்ன கணக்கு? பல நாட்களாக 18 பேர் தானா அல்லது இப்பதான் 18 பேரா என்று கேட்டது. ஆதித்யா அதற்கு, எப்பவுமே 18 பேர் தான், ஏன் கேக்குற என்றான். தச்சகன், இல்ல, ஒரு கிராமத்துல பிறப்பு இறப்புன்னு இரண்டுமே நடக்கும். அப்படி இருக்கிறப்ப உன் கிராமத்துல மட்டும் பல நாட்களாக 18 பேர் மட்டும்தானா என்று கேட்டது. அப்போதுதான் ஆதித்யாவுக்கும் அது ஆச்சரியமாக தோன்றியது. அவன் அனைத்து மக்களையும் பற்றி தெளிவாக அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் அவனது கிராமத்தில் எப்போதும் 18 ஆட்கள் இருப்பதையே அவன் பார்த்திருக்கிறான். மாதம் ஒரு முறை அந்த கிராமத்தில் சிறு கூட்டம் போல் ஒன்று நடக்கும். அவனுக்கு தெரிந்த 7-8 நபர்களை தவிர மற்றவர்கள் எப்போதுமே சற்று வித்தியாசமாகவும் வேறு ஒருவராகவும் இருப்பார்கள். இதை பற்றி அவன் தந்தையிடம் கேட்கும் போதெல்லாம் அவர் மழுப்பலாக பேசி சமாளித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் இப்போது தச்சகன் கேட்டபோதுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் எனக்கு தெரிந்து 18 பேருக்கு மேலேயும் இல்லை, 18 பேருக்கு கீழேயும் இல்லை, என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். பிறகு அவன் தச்சகனிடம், எனக்கும் தெரியல, இப்ப போறோம்ல, என்னன்னு போய் தான் பார்ப்போம் என்றான். தச்சகனும், உன் கிராமம் சற்று வியப்பாகத்தான் இருக்கு என்றது. பிறகு ராணியுடன் தொடர்ந்து சிறிது தூரம் நடந்து சென்றனர். ராணி நின்றாள். ஆதித்யாவை பார்த்து, சரி, இதுவரைக்கும் நீ உன் பெயரையே சொல்லலையே என்றாள். அப்போதுதான் ஆதித்யாவுக்கு ஞாபகம் வந்தது. இவ்வளவு நேரம் அவங்க இவங்க வாங்க போங்க என்று அவர்கள் பேசிக்கொண்டு வந்ததால் இருவரும் சாதாரணமான சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. உடனே ஆதித்யா தன் கைகளை உயர்த்தி, நான் ஆதித்யா, கற்கள் கிராமத்தை சேர்ந்தவன் என்றான். அதை பார்த்து புன்னகைத்த ராணி தன் கையையும் முன்னே நீட்டி, வணங்குவது போல், என் பெயர் இந்திராணி, நான் சூரிய சோழன் பள்ளியை சேர்ந்தவள், என்னை எல்லாருமே ராணி என்று கூப்பிடுவாங்க என்றாள். ஓ, உங்களுக்கு 2 பேரா இந்திராணி என்றான் ஆதித்யா. ஆமா, ஆனால் என்னை அநேக பேர் இந்திராணி என்று அழைக்காமல் ராணி என்றுதான் கூப்பிடுவார்கள் என்று கூறினாள். அவர்களது பயணம் தொடர்ந்தது. அப்போது ஒரு அடர்ந்த மலைப்பகுதியை வந்து அடைந்தனர். முன்னே இருந்த பகுதியை பார்த்த ராணி, இந்த திசையாகத்தான் போகணுமா என்று கேட்டாள். அப்போது தன் கையில் இருந்த வரைபடத்தை எடுத்து விரித்து, ஆதித்யா, இதுபோல் இருக்கும் மலையைத்தான் நான் தாண்டி போகணும், உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வழியாகத்தான் நீ வந்தியா என்று ராணி கேட்க, அதற்கு ஆதித்யாவோ இல்லை என்பது போல் தலையாட்டியவன், நான் என் கிராமத்திலிருந்து வெளியே வரப்பத்தான் இந்த காட்டுக்குள்ள வழிமாறி போனேன். அதனால இந்த காட்டுக்கு உள்ள போன அப்புறம்தான் அங்கிருந்து என் கிராமத்துக்கு போறதுக்கு பாதையை கண்டுபிடிக்கணும். இந்த வரைபடத்தை வைத்துத்தான் கண்டுபிடிக்கணும். ஆதித்யாவுக்கு கடைசியாக அவன் அக்கா அந்த பெட்டியில் அவனை அமர வைக்கும் போது சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் இருந்தது. இந்த காட்டுக்கு பெயர் முஷ்டகாடு. அவள் கூறியது, முஷ்டகாட்டை விட்டு விரைவாக வெளியேற வேண்டும் என்று. அதனால்தான் அவன் சரியாக இந்த காட்டையே நோக்கி ராணியை அழைத்து வந்தான். எப்படியும் இந்த காட்டை கடந்து அல்லது இந்த காட்டிற்கு அருகாமையில்தான் தனது கிராமம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஆதித்யா இந்த காட்டிற்கு அவளை அழைத்து வந்தான். இந்த காட்டை நுழைவதற்கு முன் வெளியிலிருந்து பார்த்த ராணி பெருமூச்சு விட்டவள், இது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கு, ஆனா நீ என்ன இந்த காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்தேன்னு சொல்ற, சரி, எதற்கும் ஜாக்கிரதையா இருந்துப்போம் என்று கூறி இருவரும் அந்த காட்டிற்குள் நுழைந்தனர். அப்போது காடுகளில் இருக்கும் ஒரு பெரிய மரத்திலிருந்து ஒரு ஒளி, ஒரு புன்னகை சத்தம் வெளிவந்தது. வருகிறது, வருகிறது, உணவு வருகிறது என்று அந்த மரம் கூறியது. அதன் வேர்கள் அந்த காடு முழுவதும் இருப்பதால் எங்கு எது நடந்தாலும் அதன் வேரில் இருக்கும் உணர்வு சக்தியால் அந்த மரத்துக்கு நடக்கும் சூழ்நிலை போல் பிம்பம் போல் வந்து சேரும். ஆகையால் உள்ளே கால் எடுத்து வைத்த ஆதித்யா மற்றும் ராணியின் வருகையை அது அறிந்து கொண்டது. அதே நேரம் தச்சகனுக்கு ஏதோ ஒன்று தவறாக இருப்பதாக தோன்றியது. அது ஆதித்யாவிடம், சற்று பொறு என்றது. என்ன
என்று கேட்க, நீ இப்போ உள்ள செல்ல வேண்டாம், இங்கே தங்குற மாதிரி ஒரு இடத்தை ஏற்படுத்து என்றது. ஏன் அப்படி சொல்ற என்று அவன் 2 அடி நடந்து கொண்டு கேட்க, இல்ல, உனக்கு இங்கே நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற அளவுக்கு பலமும் உள் சக்தியும் இல்லை. நீ முதல்ல நான் சொல்ற ஒரு பயிற்சியை எடு. அதை எடுத்து அதை அதிகரித்ததுக்கு அப்புறம் நீ உள்ளே போ. அதுக்கு முன்னாடியே போனேன்னா அங்க இருக்கிற சூழ்நிலையை உன்னால சமாளிக்க முடியாது. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு என்று கேட்டான். என்னன்னு தெரியல, ஆனா என்னுடைய உள்ளுணர்வு மிகவும் எச்சரிக்கையே கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாம போனா மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால நான் சொன்னதை உடனே செய் என்றது. ஆதித்யாவும் சரி என்பது போல் வாயில் கை வைத்தவன் என்று கொட்டாவி விடுவது போல் சத்தமிட்டான். அதை பார்த்து நாணி, என்ன கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு இப்படி பண்றியே என்று கேட்டாள். ஏங்க, இரவோடு இரவா அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கோம். விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்னா இருக்கு. பேசாம நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வு எடுத்துட்டு போலாமே என்றான். ராணி சுற்றி முற்றும் பார்த்தாள். அவர்கள் இந்த காட்டுக்குள் வந்த 2 நிமிடத்திலேயே ஆதித்யா ஓய்வு எடுக்கலாம் என்று கூறியதும் அவளுக்கும் சரி, காட்டுக்குள் வேறேதேனும் அமானுஷ்யம் இருந்தால் அதை நடுவே ஓய்வு எடுப்பது என்பது முடியாது. ஆகையால் இங்கேயே ஓய்வு எடுப்பது நல்லதுதான் என்று யோசித்தவள் சரி என்றாள். உடனே ஆதித்யா சரி என்று அங்கு நெருப்பு மூட்டி ஒரு நெருப்புச் சுடரை உருவாக்கியவன் அதன் அருகே மரத்தில் சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டான். ராணியோ தான் கையில் வாளை எடுத்தவள் வாளிடம் ஏதோ கூறி நெருப்பின் அருகில் குத்தினாள். அந்த வாள் தரையில் குத்திய உடனே அவர்களை சுற்றி ஒரு கவசம் போன்ற கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு உருவானது. அதை பார்த்த ஆதித்யா, ஓ, வாள் சக்தி அடைஞ்சவங்க இப்படி கூட பண்ணலாமா என்றான். அதை கேட்டதும் ராணி ஆதித்யாவை முறைத்தாள். ஏனெனில் இவளுக்கு அந்த கத்தியுடன் இணைப்பு வெறும் 20-30% மட்டுமே மனது வாள் இணைப்பு இருந்தது. அதுவே ஆதித்யா அந்த ராட்சச அரக்கனுடன் சண்டையிட்ட போது பன்மடங்கு இவளை விடவும் அதிகமாக ஈட்டி வாள் நுட்பத்தில் இணைந்திருந்தான். அதை எண்ணி பார்த்தவள், உன்னை விடவா என்று மனதில் நினைத்தாள். ஆதித்யா உறங்குவது போல் அவன் ஆன்மா கடலுக்குள் சென்றான். அவன் உருவம் வெளியில் இருக்க அவனது ஆன்மா கடலுக்குள் சென்றது. அங்கு சென்று பார்க்கையில் மாருதி தன்னை மீண்டும் பந்து போல் மாற்றிக்கொண்டு மிதந்து கொண்டும் மற்றும் திவ்ய ஒளி பிரகாசமாக மின்னியது. ஆதித்யா அவர் எதிரே அமர்ந்து மன ஆற்றல் பயிற்சியை மேற்கொள்ளத் தொடங்கினான். அவன் முன்னே தோன்றிய தக்ஷகன் ஆதித்யாவின் முன் அமர்ந்து அதனிடமிருந்து ஒரு திவ்ய மன ஆற்றல் ஒளியை வெளியிட்டது. அதுவும் ஆதித்யாவின் நெற்றியிலிருந்து வந்த சிறு தங்க ஒளியும் ஒன்று சேர்ந்து உருளத் தொடங்கினான். இருவரும் முன்னும் சிறிது நேரம் அந்த சக்தி ஒளிர்ந்து கொண்டிருக்க தக்ஷகனிடமிருந்து சென்ற சில ஞான ஒளி திவ்ய வார்த்தைகள் ஆதித்யாவின் நெற்றிக்குள் ஒவ்வொன்றாக நுழையத் தொடங்கியது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தங்களையும் ஆதித்யா உணர்ந்தான். அவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கும் சக்தியின் அழுத்தத்தையும் அதில் இருக்கும் நுட்பம் பயிற்சி அனைத்தையும் அவன் உடல் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியது. சிறிது நேரம் சென்ற பிறகு தட்சகன் கண்களை திறக்க ஆதித்யாவின் முன்னிருந்த சிறு தங்க நிற ஒளி சிறிதாக மறையத் தொடங்கியது. அதில் சுற்றி கொண்டிருந்த தங்க வார்த்தைகள் அனைத்தும் ஆதித்யாவின் நெற்றிக்குள் சென்றன. ஒரு வழியாக முடிந்தது என்றது தட்சகன். ஆதித்யா எழுந்து, இது மனவலிமை ஆற்றலா என்றான். ஆம், நாம் இப்போது உள்ளே போக போறோம். இந்த காடு எனக்கு தெரிஞ்சு வசியப்படுத்தக்கூடிய அதிக மாய சக்திகள் நிறைந்த காடு போல் தெரியுது. அதனால உன் மனசோட உறுதி தான் இங்க இருக்கிற சக்தி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ஒருவேளை நீ அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அடங்கிட்டீன்னா என்னால கூட உன்னை எழுப்புவது சாத்தியமல்ல. இந்த ஆன்மா கடலையே கட்டுப்படுத்துற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் உனக்கு முதல்ல இந்த பயிற்சியை கொடுத்தேன் என்றது. ஆதித்யா மீண்டும் தட்சகனை பார்த்து, மிகவும் நன்றி தட்சகன் என்றான். சரி, நீ இப்போது ஓய்விடு, நானும் சிறிது ஓய்வெடுக்கிறேன் என்று கூறி தன் கைகளை மேலே நோக்கி மறைக்க அப்போது மாருதி கண்களை திறந்தது. குட்டி பையன் கண் முழிச்சிட்டான் போல இருக்கே என்று கூறியதும் ஆமா என்று கூறிய ஆதித்யா கைகளை நீட்ட அவன் கைகளில் வந்து சுருண்டு அமர்ந்து ஆதித்யாவை பார்த்தது. அப்போது தட்சகன் ஆன்மா கடலில் மறைந்தது. சிறிது நேரம் ஆதித்யா அதனுடன் ஆன்மா கடலிலேயே விளையாடுவது போல் விளையாடிவிட்டு மீண்டும் ஆதித்யாவுக்கு உடல் சோர்வினாலும் தூக்கம் வர ஆன்மா கடலில் இருந்து உண்மையான உடலுக்கு வந்தவன் உறங்கத் தொடங்கினான். நேரம் மூடியது. காலை ஆதித்யா மரத்தில் சாய்ந்தவரை உறங்கிக் கொண்டிருக்க எதிரே இருந்த ராணி கண் விழித்தாள். கண் விழித்த பார்த்த ராணி அதிர்ந்து போனாள். அது ஆதித்யா ஆதித்யா என்று கூறிக்கொண்டே அவள் கை முன்னே இருந்த வாளை பிடித்து அதை எடுத்தாள். அவள் தன் வாளை தலைக்கு மேலே ஓங்கி ஆதித்யாவை வெட்ட வந்தாள். அப்போது திடீரென்று ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு பந்து ராணியின் கத்தியில் மோதி அவளை நிறுத்தியது. அப்போது ஒரு வெடிப்புச் சத்தம் கேட்டது. அதை கேட்டு ஆதித்யா எழுந்தவன் அவள் முன்னே ராணி கோபமாக நிற்பதை பார்த்தான். என்னாச்சு ராணி என்று கேட்க ஆதித்யாவின் சட்டையின் உள்ளே இருந்து தலையை நீட்டிக்கொண்டு கோபமாக ராணியை பார்த்து கொண்டிருந்தது மாருதி. அது என்னது, உன் மார்பில் இருக்கிறது என்னது என்று அதிர்ச்சியாக கேட்டாள். அப்போதுதான் ஆதித்யாவுக்கு புரிந்தது மாருதி வெளியில் வந்திருப்பது. அவன் மார்பை தொட்டு பார்த்தவன் அவன் சட்டையின்குள்ளிருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு அவன் மார்போடு அது படுத்திருந்தது.
அவன் மார்பில் ஒரு தலை தெரிவதை பார்த்துதான் ராணி அதை வெட்ட வாளை எடுத்தார். ஆனால் ராணியின் வாளை அது தாக்கி பின்னோக்கி அவளை தள்ளியது. ஆதித்யா அதன் தலையில் கை வைத்து கொண்டு, இது ஒன்றும் ஆபத்து கிடையாது, இது ஒரு நல்ல பிராணிதான், இது நம்ம ஒன்றும் பண்ணாது. என்ன இது? அதை முதல்ல சொல்லு. இது என்னோட செல்லப்பிராணி. செல்லப்பிராணியா? இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு என்று அவள் கூற, அதற்கு ஆதித்யா, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சாதுவான என்னையே இப்படிதான் சொன்னீங்க, இப்ப என்னோட செல்லப்பிராணி எப்படி சொல்றீங்க என்று கூறினான். ஏனெனில் ஆதித்யாவுக்கு மாருதியை இப்போது பார்க்கும்போது மிகவும் அழகிய குட்டி குழந்தை போல்தான் தெரிந்தது. அதனிடமிருந்து நெருப்பு சக்தி வந்தது என்று அவன் நம்பவே இல்லை. ஆனால் தட்சகனுக்கு மாருதி ஆற்றல் பற்றி நன்றாக தெரியும். ஆனால் தட்சகன் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை. ராணியோ ஒருமுறை ஆதித்யாவை முறைத்துவிட்டு, நீ நீ என்று கூறியவள் அந்த மாருதியை பார்த்து, நீதானே இப்ப என்ன தாக்குன, நீதானே நெருப்பு வரவழிச்ச என்றாள். ஆனால் அது எதையும் காதில் வாங்காத மாருதி ஆதித்யாவின் ஆடையின் மார்பு பகுதியில் சென்று ஒளிந்து கொண்டது. அது தலையை மட்டும் வெளியே நீட்டி எதிரே வந்த ராணியை பார்த்தது. ராணி கால்களை வேகமாக கீழே உதைத்தவள், நீ இருக்கே ஆதித்யா என்று அங்கிருந்து கத்தியை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினாள். ஆதித்யாவும் வேகமாக அவள் பின்னே. இருங்க இருங்க, கோபப்படாதீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நானும் சரி, என்னோட செல்ல பிராணியும் அமைதியானவங்க, அது நம்புங்க முதல்ல. சரி, நான் நம்புறேன் என்று கூறியவள் ஒரு முறைப்பான பார்வையை மாருதியின் மேல் விட, அதேபோல் மாருதியும் தன் புருவங்களை தூக்கியவாறு பல்லை கடிக்க ராணியை பார்த்தது.